ஐயா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். மகாபாரதம் அதுல கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு ஒரு இது கொடுப்பாரு, சாபம் மாதிரி. இந்த யுகம் முடியற வரைக்கும் உனக்கு அழிவு கிடையாது, நீ வந்து கஷ்டப்படுவ, யாரும் இருட்டிலேயே தான் இருப்பங்கிற மாதிரி. அவரோட அழிவு முடிஞ்சிருச்சா? அந்த யுகம் முடிஞ்சிருச்சா? அழிஞ்சிட்டார் அவரு. அந்த அழிவு வந்து நம்மளுக்கு தெரிய வந்ததா? யுகம்ன்றது இது கலியுகம். ஓகே. இந்த கலியுகம் முடியறதுக்கு இன்னொரு 5400 வருஷம் ஆயிருக்குது. இன்னும் ஒரு 1500 வருஷம் இருக்குது இந்த யுகம் முடியறதுக்கு. அது வரைக்கும் அஸ்வத்தாமனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சாபம் அப்படின்னா, எல்லாரும் விரோதியை கூட கொல்லுவாங்க. போர்க்களம்னா அது சகஜம் தானே, பகைவர்களை கொல்றது தான் போர்க்களம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை வந்து யாருமே அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டான், மனசால கூட நினைக்க மாட்டான். ஆனால் இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான்னா, இத்தனைக்கும் அவங்களுடைய அப்பா சாவுக்கு பாண்டவர் வம்சமே காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா துரோணரை வந்து இவனுடைய புள்ள தான் கொன்னது. அதனால் பாண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் பாண்டவருங்க அந்த பிள்ளைங்க தூங்கும்போது வெட்டிட்டான், கொன்னுட்டான் எல்லாரையும். அது கொன்னது இல்லாமல் கர்ப்பத்தில் இருக்கிற அபிமன்யுனுடைய அந்த குழந்தைய கூட கலைச்சிட்டான் வஜ்ராயுதத்தை. அப்போது அந்த கலைக்கும் போது அந்த சிசுவாகப்பட்டது கலையிற நிலைக்கு வந்துச்சு. அந்த தாய் வந்து துடிக்கிறான். அப்போது கிருஷ்ணன் வந்து அந்த கலையிற குழந்தைய ஒன்றாக்கி அதை சேர்த்ததால், அது கடவுளுடைய கைப்பட்டதால் அந்த குழந்தைக்கு பேர் பரிசுத்துன்னு வந்தது. சுத்தமான பொருள் அது. அப்போது அதுக்கு பரிசுத்து மன்னன், அது குழந்தை பிறந்து அதுக்கு பரிசுத்துன்னு வந்து பரிசுத்து மன்னன் ஆட்சி நடத்தினார். அந்த பரிசுத்து மன்னன் ஆட்சி நடத்தின காலகட்டத்தில் தான் சந்திரவம்சம்னு இருந்தது வந்து இந்து மதம்னு மாறிச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் சந்திரவம்சம் தான் அது. அதுக்கு பரிசுத்து வந்த பிறகு தான் அது இந்துக்களாக மாறினது. அப்போ இந்துக்களாக மாற்றினது பரிசுத்து மன்னன். ஆனால் அந்த கொடூரமான செயலை யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த அஸ்வத்தாமன் செய்தான். அதனால் கடவுள்ன்ற கண்ணனுக்கு வந்து அளவு கடந்த கோபம் வந்து அவனை சாகடிக்கணும்னா ஒரு வினாடி கூட போதாது கடவுளுக்கு. ஆனால் அவனை சாகடிக்கல. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு மரணம் வர்றது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவனுக்கு துடிப்பு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். ஆனால் இந்த நரக வேதனைன்றாங்கல்ல, அந்த நரக வேதனை அவன் படணுன்றதுக்காகவே அவனு இருட்டிலேயே வாழணும், அவனுடைய உடல்நிலை யாருமே விரும்பக்கூடாது. அந்த மாதிரி கடவுள் வந்து அவனை சபிச்சார். அவர் இறந்துட்டாரா இருக்காரா? அவர் இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு யாரும் அறிய முடியாத விஷயம். ஏன்னா மகாபாரதத்தில் கூட எல்லாரும் கடவுள் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. சராசரி மனுஷனால தெய்வலோக விஷயங்களை அறியவே முடியாது. இது நம்ம வந்து அதுல எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பண்ணோம்னாவே நமக்கு விடையே கிடைக்காது. ஏன்னா அது தெய்வலோக ரகசியங்கள். பஞ்சபாண்டவர்கள் இருந்தது, கண்ணன் இருந்தது, இதெல்லாம் தெய்வலோக ரகசியங்கள். இப்போ மார்கண்டன் என்றும் 16 மார்கண்டன் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. அப்போ இந்த மார்கண்டன் என்றும் 16னா அவர் எப்பவுமே இங்க இருக்கணும் இல்ல. அப்ப எங்க போனாரு அப்படின்னா, மார்கண்டன்ன்றது மரணம் இல்லா வாழ்வது. மரணமில்லா வாழ்வு எப்போ கிடைக்குதுன்னா, சந்திரகலையில் மூச்சு ஓடி 16 கலையில் இங்கே சுழியில் நின்றுட்டான்னா அந்த இடத்துல இறப்பு பிறப்பு எதுவும் கிடையாது. அதனால் அந்த இடத்துக்கு பேர் மார்கண்டன். அங்கே என்ன இருக்குதுன்னா சிவம் இருக்குது. அப்போ இந்த ஜீவனாகப்பட்டவன் சிவமாக மாறி கடவுளாக நிற்கும் போது அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்குது. அந்த மாதிரி நிலை அது வெளியே வந்து இது புரியாததுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொரு பாத்திரங்கள் அமைச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாருமே ஞானத்தில் போக முடியாதால ஒவ்வொரு பாத்திரங்களை அமைச்சு அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அதை அடையாளமாக காட்டும் போது தான் மக்களுக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா ஆதியில் வந்து ஒரு ஆள் சந்திக்கிறதே எத்தனையோ காலங்கள் ஆகும்.
இப்போ ஒரு செகண்டில் 1,00,000 பேரை சந்திக்கிறோம். அந்த மாதிரி காலம் அது. அப்போ அந்த மாதிரி காலத்தில் புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களை அமைச்சு ஜனத்துக்கு புரிய வச்சாங்க. இப்படிலாம் வாழணும் நம்ம. இதெல்லாம் தீமைகள் செய்யும்போது இந்த விபரீதங்கள் ஏற்படும். அப்போ நன்மைகளை செய்யும்போது நமக்கு வந்து சொர்க்க வாசல் திறந்திருக்கும். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ தீமை துன்பம் அங்கே இங்கே துன்பம் இல்லை, அங்கேயும் துன்பம் இல்லாத வாழலான்றதுக்காக இதெல்லாம் அமைச்சாங்க. அதனால அவன் வந்து அஸ்வத்தாமன் இருக்கிறானா இல்லையா யாருமே அறிய முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கதாபாத்திரங்கள் அது. சரி சரி. அதனால அறிய முடியாத விஷயங்கள் அது. அது நடந்த விஷயம். கண்ணன் வந்து இந்த மாதிரி அவனை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது. அதுலயே கூட இவங்க வந்து துரியோதனன் அவங்க அம்மா வந்து கண்ணனுக்கு சாபம் கொடுத்தாங்க இல்லையா, உங்க வம்சமே அழிஞ்சிடும். ஆமா, அது யாதவ குலமே அழிஞ்சிடும். யாதவ குலம் அழிஞ்சிடும், நீயும் அழிஞ்சிடுவ. காந்தாரி கொடுக்குற சாபம் அது. ஆமா. அந்த காந்தாரி எதுக்கு கொடுக்குறான்னா, ஆனா இப்ப யாதவ குலம் இருக்குதுன்னா கொஞ்சமா இருக்கும், 1-2 இருக்குது, ரொம்ப விளம்பரமா இல்லை. இப்ப வடநாடு வந்து மொத்தமே யாதவ குலம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா தலைவருங்கெல்லாம் யாதவரா தான் இருப்பாங்க இல்லையா. அந்த யாதவ குலம் வந்து ஓஹோன்னு இருந்த காலம் அது. இப்ப கொஞ்சம் கம்மி. ஆனால் அது ஏன் காந்தாரி கண்ணனுக்கு அந்த மாதிரியான ஒரு சாபம் கடவுள்னு தெரிஞ்சு காந்தாரி ஏன் கண்ணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபம் இடுறா அப்படின்னா, அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அர்ஜுனன் யாரையும் கொல்லவே இல்லை. ஆமா, எல்லாமே கண்ணன், எல்லாம் கண்ணன் தான் சொல்லுது. அர்ஜுனன் வந்து சும்மா ஒரு பார்வைக்கு தான் வச்சாங்களே தவிர யாரையுமே கொல்லலை. இப்ப பீஷ்மரை கொன்னது சிகிண்டி இல்லையா. ஆமா. துரோணரை கொன்னது துருபத மன்னனுடைய புள்ள கொன்னான். ஆமா. ஏன்னா துருபதனை வந்து இவன் கொன்னுட்டான். அதனால அவன் வந்து அவன் புள்ள வந்து துரோணரை வெட்டிட்டான். அப்போ இதை வெட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கண்ணன் போய் சொல்றான், நீ மரணத்தை ஏத்துக்கணும், நீ செய்த தவறுக்கு. பீஷ்மர்கிட்ட போய் நீ செய்த தவறுக்கு நீ மரணத்தை ஏத்துக்கணும் இப்படின்னு கண்ணன் தான் எல்லாரையுமே கொன்னது. அதே மாதிரி கர்ணன் கிட்ட போயும் அர்ஜுனாலாம் கர்ணனை கொல்லவும் முடியாது, கொல்லவும் இல்லை. இது கதாபாத்திரத்தில் மாற்றி மாற்றி பேசினுக்கிறாங்க. உண்மையை யோசிக்கணும். அங்கே யோசித்தோம்னா எல்லாரையும் அந்த சம்மாரம் நடந்தது கண்ணன். இது ஏன் அந்த காந்தாரி வந்து கடவுள்ன்ற கண்ணனை கூட இப்படி சபிச்சா அப்படின்னா, 99 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரு புள்ள துரியோதனை. அந்த ஒரு பிள்ளைக்கு இந்த காந்தாரி கண்ணை கட்டி ஒரு தவமே வாழ்நாள் புள்ளா இருந்தா. அப்ப அந்த கண் கட்டு அவுக்கும் போது அதனுடைய தீட்சணையால அவனுக்கு மரணமே இல்லாத வஜ்ரமா மாறிடும் உடல். அப்போ வஜ்ரமா மாறிடுச்சுன்னா எந்த ஆயுதத்தாலையும் அந்த கொல்ல முடியாது அவனை. அதனால கண்ணன் என்ன பண்றாருன்னா, என்னப்பா நீ போய் இந்த மாதிரி அம்மனை கட்டியா போற, என்னதான் தாயா இருந்தா கூட அம்மனை கட்ட போக முடியுமா? சும்மா அந்த இடம் வரைக்கும் ஒரு இலையான கட்டிக்கின்னு போனும் போது வாழை இலைய கட்டிக்கின்னு வரான். அப்ப காந்தாரி கண்ணை திறந்து பார்த்த உடனே உடல் வஜ்ரமாச்சு, கீழே கால் வஜ்ரமாச்சு. ஆனா தொடையில இருந்து இடுப்பு வரைக்கும் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் பீமன் வந்து அடிக்கும் போது தொடையில அடிச்சு கொள்றான். அப்போ துரியோதனனை கொன்னதும் கண்ணன் தான். பீமனால கொல்ல முடியாது. பீமன் பலசாலி கிளசாலி அதெல்லாம் இல்ல. அது கதைக்கு வெளியே பேசினுக்குது. உண்மையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த கண்ணன் போய் அந்த இலையை கட்டிக்கணும் துரியோதனன் கிட்ட சொல்லலாம், பீமனால துரியோதனை கொல்ல முடியாது கண்டிப்பா இல்லையா. அதே மாதிரி கர்ணனை போய் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிற, உன் தாயெல்லாம் விட்டுட்ட, உன் தம்பியெல்லாம் விட்டுட்ட, நீ வந்து மரணத்துக்கு தயாராகணும் போதுதான் சரி கொன்னுட்டு நீட்டு கர்ணன் நிக்கிறான். கர்ணன் நிற்கும் போது தான் இவன் அம்பாடி. அப்ப கொன்னது கண்ணன் தான் முதல்ல. கண்ணனை எல்லாரையும் வந்து பீஷ்மரை ஒரு முறை தான் கொண்டாங்க சிகிண்டி, துரோணரை ஒரு முறை தான் கொண்டாங்க, கண்ணனை 6 முறை கொள்றாங்க கர்ணனை. அதனாலதான் சொல்றது கர்ணனுக்கு ஈக்குவல் அந்த பாத்திரத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்றது நான். ஏன்னா அவன் பிறந்த உடனே கவச குண்டலத்தை வாங்கிடுறான் இந்திரன் வந்து இல்லையா. அப்போ அவனுடைய உயிர் அப்போ கொன்னான் அவன். அதுக்கப்புறம் பரசுராமர்கிட்ட போய் கலை கத்துக்கும் போது அங்க கலையில கிருஷ்ண பரமாத்மா வந்தா போந்து அங்கேயும் கெடுத்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு முறையா கொண்டாங்க அவனை. எல்லாரையும் ஒரு முறை கொன்னா கர்ணன் 5 முறை கொள்றாங்க. அதனால கர்ணனுக்கு ஈக்குவல் அந்த பாத்திரத்துல யாருமே கிடையாது, அவ்வளவு சிறந்தவன். ஆனால் அந்த மகாபாரதத்தினுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன்ற கடவுள் தான். மீதி எல்லாம் அந்த கதாபாத்திரம் தான். அதுல கதாநாயகன் கண்ணன் தான். அதனால கண்ணன் தான் எல்லாருக்குமே கொன்னான். பீஷ்மரை வந்து எதிர்த்து நிக்கிறது கூட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட பீஷ்மரை போய் கண்ணன் இறங்கி போய்
என்னை யாரும் கொல்ல முடியாதுப்போ நான் என்னால் கொல்ல முடியும்னுட்டு போகிறாரு. நீ நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு, எனக்கு ஆயுதம் தேவையில்லை, இந்த தேர்னுடைய சக்கரம் போதும் அப்படின்றாரு. அப்போது கொல்ல முடியாது அர்ஜுனனால். அர்ஜுனை வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சுக்கினாங்களே தவிர உண்மையான கதை வந்து அர்ஜுன் யாரையுமே கொல்லலை. அதனால் துரியோதனுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் பாஞ்சாலியை கைப்பிடிச்சி இழுக்கிறான். அதனால் அவனை மொட்டை அடிச்சிட்டாங்க. அந்த வெறியில் இந்த மகாபாரத போரில் அவன் அர்ஜுனங்கிட்ட சவால் எடுறான், சூரிய உதயத்துக்குள்ளே நான் உன்னை கொல்றேன்னும் போது இவனை எத்தனை மறைச்சி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல கண்ணம் போய் சூரியனை மறைச்சிடுறாரு. மறைச்ச பிறகு பொழுது போயிடுச்சுன்னு வெளியே வந்த பிறகு தான் அர்ஜுனால் கொல்ல முடிஞ்சது. அப்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் கண்ணனுடைய இதுதான் முக்கியமானதை தவிர மற்ற யாருதுமே கிடையாதும்மா. கண்ணன், கர்ணன், பீஷ்மர், இந்த 3 பேருனுடைய கதாபாத்திரம் தான் அது. சரிங்க. அப்புறம் நகுலன் சகாதேவன் அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த மருத்துவ சக்தி இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இப்போ இந்த கலியுகத்துல யாருக்கும் இருக்கும், யாருக்காவது இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு தெரியாது இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஞானிகள் கூட இன்னமும் இருக்கிறாங்க. நல்ல உண்மையான ஞானிகள், போலியை பற்றி நம்ம பேசலை. உண்மையான ஞானிகள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக இருக்கிறாங்க, நம்ம அறிய முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வைத்தியத்தில் சாக போகிறவனோட காப்பாற்றுற வைத்தியம் எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம உறவு கொள்ளலை. அதனால் இல்லைன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கலன்றதுனால இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால் எல்லாமே எல்லா காலத்திலையும் இருக்கும். உலகம் அழியும் போது எல்லாமே அழியும். வள்ளலார் வந்து போகத்தை யோகமாக மாற்ற முடியும்னு சொல்லுது. ஆமாம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணுறது உலகத்தில் போகம். இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணு, உள்ளவும் ஒரு போகம் இருக்குது, ஆணு பெண்ணும். இங்கே வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்ணுறது அது வெளியே போகம். உள்ள போகம் பண்ணுறது சிவமும் சக்தியும் போகம் பண்ணுறது அதுவும் போகம்தான். ரெண்டு உருவங்கள் இணையும் போது அதுக்கு பேர் போகம். அப்போது இந்த கீழகிற ஸ்தூல விந்து சூட்சும விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம், இன்பம். போகம் எதுக்காக பண்ணுறான்னா இன்பத்துக்காக தான் பண்ணுறான். ஆனால் அந்த இன்பங்கள் இந்த உலகத்தில் பண்ணுறது சிற்றின்பம். மேலே உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே 2 பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம். முள்ளோ வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம். அதனால் சொல்கிறாரு போகமும் யோகமாக மாற்றலாம். இது மேலே போனால் யோகமாக மாறிடும், வெளியே வந்தால் போகமாக மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விநாயகர் பெருமானை பற்றி பேசுனீங்க. சரி. அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, விநாயகரோட கையில் வந்து ஒரு கையில் வந்து பாச கயிறும், சரி, ஒரு கையில் அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு கோடையும் இருக்கு. சரி. ஒரே ஒருத்தர்கிட்டே ஒன்று கட்டுற மாதிரி ஒரு பொருளும், சரி, அதே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது நீ அட்டுழியம் பண்ணும்போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள். அப்போ 2 பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்துன்னுக்குதுன்றது தான் இந்த உலகத்துக்கு அடையாளம். இப்போ வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எல்லாரும் வழிபடுறாங்க. சரி. அது என்னன்னா நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் பார்க்கணும். சரி. அதோட உண்மை விளக்கம் என்ன? இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக தான் நடக்குது. அதுக்கு முன்னே பிரதோஷம்ன்றதெல்லாம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா, பெருமா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜனங்க போகும். ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர். அதனால் அதில் ஜனங்க போவோம், அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வருமானமே வராது. அதில் இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் அது மறைக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதால், அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லோரும் பயப்பட தானே செய்வான். அதனால் அதுக்கிட்ட யாருமே போக மாட்டோம். அதுக்கிட்ட யார் போய்க்கணும் தான் சொன்னால் ஞானிகள் மட்டும்தான் அதுக்கிட்ட போகணும். அப்போது இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதுனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை, கோவிலினுடைய குருமார்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது.
பிரதோஷம்ன்றது இப்போ தான் நடக்கலை, இது காலகாலமாக உலகம் உற்பத்தி ஆன காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி. அப்போது இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா அந்த உடல் தான் நந்தி. நந்தின்றது வெளியே இருக்கிறது மாடுக்குது, அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேர் இந்த உடலுக்கு. இதுதான் சிவபெருமான் வந்து நந்தி வாகனம் அப்படின்வாங்க, மாடு மேலே வர வாகனம். அப்போ சிவபெருமான் மாட்டு மேலே வருவார். அப்போ மாடுன்னா என்னன்னா நம்ம தான் மாடு, நம்ம பேர் தான் நந்தி. இந்த நந்திக்குள்ளே தான் சிவபெருமான் நடனம் ஆடினுக்கிறாரு. இந்த நடனம் ஆடுறது தான் உயிர். இந்த உயிர் நடனம் ஆடலைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இது எப்படின்னா இடைகளை பிங்கலைன்ற 2 சுவாசங்கள் ஓடுது. இந்த 2 சுவாசத்துக்குள்ளே அக்னின்னுட்டு சுழுமுனைன்னுட்டு ஒரு சுவாசம் நடக்குது. இந்த இடைகளை பிங்கலை நீயாக இருக்கிற இந்த அக்னிகலைன்றது சிவமாக இருக்குது. இந்த 2 கலைக்கு நடுவில் இது கொம்பாக்கி இதை உடலை மாடாக்கி இந்த 2க்குள்ளே அந்த சுழுமுனை ஆடுறது தான் சிவநடனம். அதனால் சிவபெருமான் 2 மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறது அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் நிஜம் நமக்குள்ளே நடந்துக்கிற விஷயந்தான் அது. அது இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ இதுக்காக இப்போ பண்ண உடனே ஜனங்கள் இப்போ நிறைய விரும்பி போய் பார்க்குது. ஆனால் இந்த பிரதோஷம், இந்த இடைகளை பிங்கலை சிவநடனம்ன்றது இன்றைக்கி நடக்கலை. மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சா அன்னிலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு 20 வருஷமாக செய்துனுக்கிறாங்க. கோயிலில் இப்போ சிவன் கோயிலில் நிறைய கூட்டம், நல்ல வருமானம் வருது, அதுக்காக அதை செய்துனுக்கிறாங்க. இதுதான் அதனுடைய தத்துவம். சிவநடனம் தான் பிரதோஷம்ன்றது. மனுஷ பிறவியில் அவனோட முழுமை அடையணும்னா கடவுளை உணர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியுமா? ஆமாம், இல்லைன்னா அவனுக்கு பிறவியே அறப்பிறவின்னு தான் பேர். இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதன் எப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஒரு 2 பசங்க பிறந்துச்சு, அவன் முழுமை அடைஞ்சானா முழுமை அடையலை, முழுமை அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போது இந்த கணவன் மனைவிக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு 2 பசங்க பிறக்கணும், அப்போ தான் அவன் முழுமை அடைஞ்சான். அப்போது இந்த 2 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்லை தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும், 2 பேரும் இருந்தால்தான் அது முழுமை. அதுக்குள்ளே ஒரு தாய் இறந்துட்டோ இல்லை தகப்பன் இறந்துட்டாலோ அது முழுமையான வாழ்வு இல்லை. அப்போது உலக விஷயத்துக்கே இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் முழுமை அடையிறான். அப்படின்னா ஞான விஷயத்தில் எப்போ முழுமை அடையிறான் ஒரு மனிதன்னா, மனம் எப்போ போய் ஆன்மாவோட இணையுதோ அப்போ தான் முழுமை அடையிறான். ஏன் இப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, மனம் ஆன்மாவோட இணைஞ்சு போச்சுன்னா ஆசை அத்து போகிறான். ஆசை அத்து போகும்போது அவனுக்கு பிறப்பு நின்று போகுது. பிறப்பு நின்று போகும்போது அவன் இறைவனோட கலக்கும்போது அது முழுமையான வாழ்க்கை. ஆனால் மனம் இருந்து சாகும்போது அவன் பூமியில் பிறந்து இங்கே 10 வாட்டி பிறந்தவன் சாகும்போது அது அறவாழ்வாக தான் இருக்கிறத தவிர முழு வாழ்வு கிடைக்கல. அவனுக்கு முழு வாழ்வு கிடைக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். வாழும் காலத்தில் அந்த இறைவனை அடைஞ்சான்னா அப்போ தான் அவன் முழுமை வாழ்வு அடைஞ்சான்னு அர்த்தம். இப்போ ஐயா இந்த வார்த்தை சொன்னார், எனக்கு கஷ்டம்னா என் வீட்டில் வந்து கேட்பாங்க, காமாட்சமா வெள்ளி வெளுக்கு இருந்தாலும் காசு இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க கஷ்டம் கண்ணீர் வந்து என் வீட்டாண்டு விடுறாங்க. எனக்கு மனப்பக்குவமாக நான் எடுத்து கொடுத்துருவேன். கொஞ்ச நாள் அப்படி தான் கொடுத்துன்னு இருந்தேன். ஐயா கிட்ட முறையிட்டு கேட்ட பேருக்கு போன மாதத்துலேருந்து என் மனசில் எதுவுமே கொடுக்க வேணாம். ஏன்னா கஷ்டம்னு வரும்போது நீ கொடுக்கலாம், கஷ்டத்தை மீறி உன்னையே வந்து இது பண்ணிக்கின்னு இருந்தால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடு. முன்னாடியே வாங்கிக்கின்னு உனக்கே மனப்பக்குவமாக உனக்கு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துலேருந்து நீ விளங்கிடு. ஐயா 100க்கு 100 உண்மை. இப்போ எங்கள் ஐயா சொன்னார், என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நடுக்கல் எடுக்குது. இன்னொரு வேண்டல், நான் இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறேன், அது எப்படின்றது எனக்கு புரியல, எப்படி தானாக வந்துதா இருந்தது எனக்கு உங்களாண்ட கொஞ்சம் விளக்கத்தை நான் கேட்டுக்கேன். ஆனால் நான் தான் செய்கிறேன், எப்படி வந்து நானே செய்கிறேன்றது எனக்கே தெரியல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் தான் போகிறேன், அவராண்ட இது வரையும் செய்கிறேன். இப்போ பாதி தண்ணி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தால் ஜலகண்டேஸ்வரர் மூழ்கி விடுவார். ஜலகண்டேஸ்வரர் மூழ்கி விடுவாரா? ஆமாம், அவர் தண்ணியில் இருந்தவர் ஐயா. ரைட்டு, அதுதான் எனக்கு இதே கரெக்டா கேள்விகள். ஆமாம் ஐயா, நான் பண்ணுறது இது யார் கொடுத்தா? தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு இந்த அம்மாவோட கேள்விக்கு, முன்னாடி எழுதி கொடுத்துட்டாரு. அருளால் எவையும் பார் என்றான் அத்தை, அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன்.
இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட எண்ணையும் கண்டிலேன் என்னடி தோழி. தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, இறைவன் சொல்றானா, அத்தைனா இறைவன் சொல்றானா, அருளால் எதையும் பார் என்றான். இறைவன் சொல்றானா, டேய் உனக்கு அறிவு இருக்குதுன்னு ஆடாத, உன் அறிவுக்கு பேக்ரவுண்டு என்னோட அருள் வேணும். அருள் இல்லாதவனால இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் ஒரு நாளே பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவான். எல்லாமே இருக்கும், பீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே என் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். ஆனால் நான் கேட்கல. ஏன்னா நான் நினச்சிக்கிறேன் என்னை விட புத்திசாலி இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனை விட முட்டாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யார் புத்திசாலி அப்படின்னா, என்னை விட பெரிய ஜீரோ உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னை யார் உணர்ந்தாங்களோ, தலைவனை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, என்னால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் செய்ய சொல்கிறவனும் அவன்தான், எல்லாம் செய்ய தூண்டுறவனும் அவன்தான். நான் ஒரு கருவிக்கு வேல்யூவே இல்லை, அது ஒரு ஜீரோ அப்படின்னு அந்த பக்குவம் யாருக்கு வரும்னா, தன்னை அறிந்து தலைவனை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பக்குவம் வரும். அவங்க மட்டும்தான் புத்திசாலி. அப்போ இங்கே சொல்கிறாரு, அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். ஆனால் நான் கேட்கல. யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். அப்போ இறைவன் சொல்கிறது மட்டும் நான் கேட்பேன். அப்பா சொன்னா கேட்கல, அம்மா சொன்னா கேட்கல, பொண்டாட்டி சொன்னா கேட்கல, புருஷன் சொன்னா கேட்கல, குரு சொன்னாலும் கேட்கலையா? காணாத கடவுள் சொன்னா நான் கேட்பேனா? அவன் எப்படி சொல்லுவான்? ஆனால் சொல்லுவானே, மனசில் உன்னை சொல்ல நினைக்க வைப்பான். அவன் சொல்லுனா நீ நானும் பேசுகிற மாதிரி வந்து சொல்லின்னு இருக்க மாட்டான், காதில் வந்து விழாது, நினைவாலே அவன் தெரியப்படுத்துவான். நான் ஒரு வேலை செய்ய போகிறேன்னா இதை நீ பண்ணலாமா வேணாவா, இது சரியா தப்பான்றத அவன் நமக்கு குறிப்பாலே உணர்த்துவான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா பேசினும் போது அங்கே ஏதோ பள்ளி வச்சு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அவங்க எதை சொல்ல வராங்க, பள்ளி சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நம்ம போகக்கூடாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதோ ஒரு சாட்சியாக ஒரு விஷயம் நடக்குது, நானும் நீ முடிவு பண்ணுறது இல்லைப்பா, வேற ஏதோ ஒரு பொருளே நமக்கு உத்தரவு கொடுக்குதுன்னு அப்படின்னு வெளியே போகிறாங்க. அந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி போல அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட என்னையும் கண்டிலேன். சரி, அவன் அருளை பற்றி பார்க்க சொன்னான், நான் பார்க்கல. என் அறிவால் பார்த்தா அங்கே என்ன இருக்குதான், ஒரும் இருட்டாக இருக்குதான், ஒரும் இருட்டாகுதான். ஆனால் எனக்கு கண்ணுக்குது, வெளிச்சம் வந்தால் தானே கண்ணு தெரியும். நல்லா எல்லாத்தையும் இருட்ட, நான் நடுராத்திரியில் எல்லா ரூமும் பூட்டிட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே கருப்பாகுது, ஆனால் எனக்கு கண்ணுக்குது. அப்போ இந்த கண்ணால் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. அப்போ அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி தான் ஈசனுடைய அருள். அந்த ஈசனுடைய அருளை தள்ளிட்டு என் அறிவை கொண்டு நான் பார்ப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் போனால் இருளான பொருள், அங்கே இருளை தவிர வேறு ஒன்றுமே இல்லைப்பா. அது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட எண்ணையும் கண்டில, அது கடைசியில் என்ன ஆகும், எண்ணையும் அது காணாமல் போயிடும், செஞ்சிடும். ஏனால் அந்த இருள்ன்றது வேற ஒன்றுமே இல்லை, மாயை. இந்த மாயை மட்டும்தான் இறைவன்கிட்ட இருந்து உன்னை தூக்கி வந்து ரோட்டில் போடும். ஆசிரமத்துக்கு கிளம்புனா தான் சாமி கிளம்புனேன், வழியில் ஒரு ஃபோனு, அர்ஜென்ட்டு நீ அங்கே வரணும்னு கேள்வி வந்துச்சு. இப்போ ஆசிரமத்துக்கு போகிறதா அங்கே போகிறதா அப்படின்னு கேள்வி. சரி, ஆசிரமத்துக்கு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் போய்க்கலாம், முதல்ல இந்த மாதம் இங்கே போவோம். மாயை, ஒரு கெட்டதை தடுக்கக்கூடிய சக்தி மாயைக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு அதுதான் வேலை, ஊரில் அதுதான் நடக்கணுன்றது அதோட வேலை, அதனால அது தடுக்க போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு நல்லதை, ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை செய்ய போனால் மாயையானது குறுக்கணிக்கும். அப்போ நீ என்னப்பா பண்ணணும், உன் அறிவை கொண்டு நீ அதை மோதி பார்க்க முடியுமானா வாய்ப்பே இல்லை ராஜா. உன் அறிவை தூக்கி குப்பையில் போட்டு அவன் காலை பிடிச்சிக்கோ, அது அருளாக மாறும். அப்போ நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் துணையா நிற்பான், அதில் தோல்வின்றதே வராது. அப்போ உங்களுக்கு இந்த சிவ சிந்தனை வந்து கோயிலில் சேவகம் செய்யணும்னா இது உங்கள் புத்தி சொன்னது இல்லைம்மா, உங்கள் மனம் சொன்னது இல்லைம்மா. மேலே வந்து ஒருத்தன் இதெல்லாம் செய்கிறாஜா அப்படின்னு நம்மளை செய்ய வைக்கிறான், சரிங்களா?
இது அடுத்தவங்க காரணம் இல்லை, யாரை பார்த்தோ நான் கற்றுக்கிற விஷயம் இல்லை. நான் யாரை பார்த்தோ கற்றுக்கிறது இங்கே 1000 விஷயங்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு சிவனை நோக்கி போகிறேன், தெய்வத்தை நோக்கி போகிறேன்னா அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அந்த அருளை பிடிச்சிக்குங்க, பொருளான பாடத்தையும் பிடிச்சிக்குங்க. அருளும் பொருளும் சேர்ந்தாதான் கரை சேர முடியும். அவராண்ட விண்ணப்பம் வச்சுட்டு நான் பௌர்ணமிக்கு ஐயாவண்ட போயிட்டு வந்து உனக்கு அன்னாபிஷேகம் செய்யறேன்னு அவராண்ட வச்சுட்டு வருவேன். விண்ணப்பம் வச்சுட்டு தான் வருவேன். அன்னாபிஷேகம் எதுமா செய்யறாங்க இன்னைக்கு? அவருக்கு வந்து நான் சாதம் வெள்ளை எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டேன். அன்னசாதம் இதுதான் நான் புதுசு, நான் கோயிலில் பார்த்துறேன், வருஷத்துல ஒரு வாட்டியே அன்னாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நீயே செய்யன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு 2-3 பேர் அவங்க கையால் எனக்கு நெய், அரிசி, தயிர் வாங்கி இப்போ இங்கே முடிச்சுட்டு நேராக அன்னாபிஷேகத்துக்கு போனோம். ஆமாம். எதுக்கு சாமி அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க? அதுதான் எனக்கு நீங்கள் சொல்லுங்க ஐயா. சொல்லணுமாப்பா? மனிதனோட உடம்பு பஞ்ச கோஷமாக இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அடுத்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷன்றது காட்சியாக தெரிகிற இந்த உருவம். அன்னம்ன்றது ஒன்று போடலைன்னு சொன்னால் காட்சியாக தெரியக்கூடிய இந்த உருவம் கரைஞ்சி ஒன்றும் இல்லாத காணா போயிடும். செத்தவங்களை எடுத்துமே புதைக்கிறோம், அவர் அப்படியே வைப்பார். பொச்சா மாதிரியே ஒரு மாதம் பொத்து போய் தோணுனா அப்படியே வருவாரான்னா அப்படி வரமாட்டார், அவரை உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகும். அப்போது அழுகக்கூடிய பொருள் தான், ஆனால் கெடாமல் இருந்து காப்பாற்றினது யார் அப்படின்னா இந்த கடவுள்ன்ற இந்த அன்னம் தான். இந்த அன்னம்னு ஒன்று இல்லைன்னா இதே தானாகவே கெட்டு போயிடும். அதை கெடாமல் இதை வஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த அன்னம். அப்போ அதுக்கு நம்ம பார்வைக்கு சாட்சியாக இருக்கிறது அன்னம் தான். அதனால் இறைவனை வேற எந்த வழியிலையும் காட்ட முடியாதுன்னு அன்னத்தை போட்டு அந்த லிங்கத்தை மூடி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாம் சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறியும் மாலையாக போட்டு இதைத்தான் அங்கே கோயிலில் பண்ணுறாங்க. ஏன்னால் இப்போ பண்ண பார்த்தியா, இதுக்கு உள்ளகிற சிவம் உன்னை காப்பாற்றுறானோ இல்லையோ, இந்த மேலே போட்டு வச்சுக்கிறப்பார், இதுதான் உன்னை காப்பாற்ற போகுதுன்னு சாட்சியாக பெரியவங்க காட்டி வச்சுக்கிறாங்க. பக்தி தான், பக்தியில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண விஷயம் ஞானத்தை சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த வடிவத்தையும் காட்டவே முடியாது. எனக்கு மூச்சு இருக்குது, மூச்சு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ஆனால் மூச்சை போய் நான் லிங்கத்து மேலே போய் வடிவு காட்டுறது. என் மனம்தான் என்னை இயக்குது, வேறு எதுவும் என்னை இயக்கலை. ஆனால் மனசை நான் காட்ட முடியாது. இந்த 3 நிலைக்குள்ளே மனுஷன் எல்லாரும் வாங்குறான். ஆடு மாடுலேருந்து மனுஷன் வரைக்கும் இந்த 3 நிலையோடு முடிஞ்சு போச்சு. பாடம் பண்ணக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த 3லேருந்து 4வதுக்கு வந்துக்கிறோம். இப்போ தான் 4வதுக்கு வந்துக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் இந்த 3த்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ இருக்கிற நிலை என்னன்ற உண்மையையும் நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்போ இதில் நம்ம நல்லா ஊன்றி நின்னால் மட்டும்தான் ஆனந்தமய கோஷமான அந்த ஞான பாதத்தை நம்மளால் அடைய முடியும். புரியுதுங்களா? இதை பக்தியில் இன்னைக்கு ஐப்பசி மாதம், அது ஐப்பசி மாதம் இன்னைக்கு அதை பண்ண போகிறாங்க. அப்போ பண்ணுறவங்களாம் என்ன காட்டுறாங்க? சிவனை காட்டல, நமக்குள்ளே இருக்கிற சிவன் இப்படி தான் அன்னம் வடிவும் அன்னம் போட்டு நம்மளை பரிபாலிக்கிறான் அப்படின்றத நாம் அதை உணரணும். அதுதான்மா இன்னைக்கான நாள். ஆமாம், எங்கள் அப்பா தான் அவரை நான் என்னைக்கே நான் இவங்க இது வந்து சிவன் கோயிலில் ஐப்பசி மாதம் ஒரு நாள் தான் போடுறாங்க. ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள். ஆனால் ஐயாவோட ஆசிரமத்தில் சாப்பாடு போடலாங்க, அதுவும் பிரசாதம் தான். ஆமாம், அதுவும் இன்னைக்கும் அதுவும் பிரசாதம் தான். அந்த பிரசாதத்துக்கு இது மாதம் மாதம் இங்கே நடந்துனே தான் இருக்குது. அங்கே வருஷத்தில் ஒரு நாள் தான், மாதம் மாதம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அதே விஷயம்தான். இங்கே அதுக்கு பேர் அன்னதானம் இல்லை, அதுக்கு பேர் பிரசாதம். ஏன்னா இது ஐயாவோட ஆசிரமத்தில் இருக்குது, ஐயாவோட ஆசீர்வாதம் அந்த பிரசாதத்துல கலந்துருக்குது. இந்த பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புல கலந்து, இந்த பிரசாதத்துக்கோசம் நான் வந்தது. அடுத்தது எங்க அப்பா அது. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா, அருளைத்தா நின்னருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா, ஆனந்தாயம் ஆனந்தா